மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே விஸ் எம்ஐ கேம் நடந்து முடிஞ்சிருச்சு. தி எல் கிளாசிகோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த மேட்ச் உண்மையிலுமே சேப்பாக்கில் பயங்கரமா போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கே 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மதியம் ஒரு மேட்ச் நடந்துச்சு, எப்பப்பா வச்சு பிரிச்சுட்டாங்க SRH ராஜஸ்தானை. அது ஒரு சூப்பர் கேமுங்க. அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இது ஒரு நல்ல கேம். ஒரு டிபிக்கல் சேப்பாக்கில் எப்படி ஒரு கேம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ், டாஸ் வின் பண்ண சென்னை அணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எஸ், அவங்களுக்கு தெரியும் இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறது நம்ம வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம விளையாண்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இன்னும் வரவே இல்லை. அண்ட் ஹர்திக் பாண்டியா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜூரிங்கிற அந்த லேட்டாக பவுலிங் போட்ட அந்த இதனால இந்த வாட்டி வந்து பேன் ஆயிருந்தாரு. ஸோ அவரும் இல்லை. இது ரெண்டுமே மும்பையோட ஒரு பெரிய அடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையிலுமே சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்ல சூப்பரா பண்ணாங்க. கலீல் அகமது அவரோட முதல் ஓவர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து லைக் ரோஹித் சர்மாவை எடுத்தாரு. எஸ், நல்லா செட் பண்ணாங்க. ஆக்சுவலி பிளேயிங் 11 சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். ஆக்சுவலி வந்து டெவான் கான்வே இல்ல, நான் நினைச்சேன் டெவான் கான்வே ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெவான் கான்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. அதே நேரத்தில் வந்து சாம் கரன், நாதன் எல்லிஸ், அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமது தான் 4 ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க. இதுல ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்திரானாவும் இல்லை. ஏன்னா அவருக்கு இன்ஜுரியா என்ன கருமனே தெரியல. அவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு, அது பார்த்தோம். பட் ஆனால் அவர் 11ல இல்லை. ஸோ இதை தாண்டி தீபக் கூட ஆனாரு. ராகுல் திரிபாதி வந்து உள்ள வந்தாரு இம்பாக்ட் பிளேயரா. அண்ட் MS தோனி, அஸ்வின் இவங்க எல்லாருமே ரெகுலராக இருந்தாங்க. சிவம் டூபே இருந்தாரு. ரச்சின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாரு. ஓகே, ஸோ இதுதான். அங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை சைடில் வந்து ரியான் ரிக்கல்டன், ரோஹித், வில் ஜாக்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீர், ராபின் மின்ஸ், சாண்டர், தீபக் சகர், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் இந்த சத்யநாராயண ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்தாரு. விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருந்தான் இம்பாக்டா. ரோஹித் உட்கார்ந்து இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மும்பை பேட்டிங் ஆட ஆரம்பிச்சப்போ நான் சொன்ன மாதிரி ரோஹித் 0 அவுட் ஆனாரு. ரிக்கல்டன் நல்லா ஆனாரு. அவரு ஒரு 13 ரன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆனாரு. வில் ஜாக்சன் ஒரு 11 ரன்ல ஆஷ்னா விக்கெட் எடுத்தாரு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. திலக் வர்மா ரொம்ப பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாரு. பட் ஒரு சைடு சூரியகுமார் யாதவ், நூர் அகமது வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்ல வந்து MS தோனி ஸ்டம்பிங் பண்ணாரு. 0.12 செகண்ட்ல ஒரு ஸ்டம்பிங், கண் இமைக்கும் நேரத்தில் அடிச்சிட்டாரு. சூப்பருங்க. உண்மையிலுமே அவர் ஒரு 29 ரன்ல அவுட் ஆன வரையும் கேம் மாறிடுச்சு. ராபின் மின்ஸ் டெபியூ ஆயிருந்தாரு. நல்ல பிளேயர், வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர். பட் அவர் 3 ரன்ல அவுட் ஆக, நமன்தீர் வந்து ஒரு 17 ரன்ல அவுட் ஆனாரு. அதுக்கு முன்னாடி திலக் வர்மாவும் அவுட் ஆனாரு. அப்படி இப்படின்னு கேமை சுருட்டிட்டாங்க 155க்கு. கடைசியில் தீபக் சகர் 15 பால்ல 28 ரன். அவர் நல்ல கேம் விளையாண்டாரு. அவரால் தான் 155 வந்துச்சு. ஆக்சுவலா 155 ஒரு நல்ல ரன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் மும்பைக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் சோக் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அண்ட் நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருந்தேன், நிறைய வீடியோஸ்ல நான் பேசியிருந்தேன், ராகுல் திரிபாதி தான் ஓபன் பண்ணுவார் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராகுல் திரிபாதி ரச்சின் ரவீந்திராவோட ஓபன் பண்ணாரு. ஐ தாட் டெவான் கான்வே இருப்பாரு, டெவான் கான்வேயோட ஓபன் பண்ணுவாருன்னு. பட் ரச்சினோட ஓபன் பண்ணாரு. ராகுல் திரிபாதி 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு சைடு ருத்ராஜ் வந்து சூப்பரா ஆடினாருங்க. 22 பால்ல 50ன்னு நினைக்கிறேன். அவரோட குயிக்கஸ்ட் 50 IPL வந்திருக்கு. அவர் சேப்பாகனாலே நல்லா தான் ஆடுவாரு. அப்படி இந்த சீசன் நல்லா ஆடியே ஆக வேண்டியது கட்டாயத்தில் வந்திருக்காரு பிகாஸ் ஆஃப் அந்த இந்தியன் டீம் காலப். ஸோ அதனால அவர் ரொம்ப நல்லா ஆனாரு. இன்னொரு சைடு ரச்சின் பொறுமையா கேம் எடுத்துட்டு போனாரு. அவரோட விக்கெட், அதுவும் அந்த விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற ஒரு 24 வயசு சின்ன பையன் வந்து எடுத்தாங்க. சிவம் டூபே திடீர்னு எடுத்துட்டான் அந்த பையன். தீபக் கூடாவையும் எடுத்துட்டான். ஸோ அங்கே கேம் ஒரு மாதிரி மாறினுச்சு. சாம் கரனும் 4 ரன்ல அவுட் ஆனாரு. என்னடா இது கேம் இப்படி போகுதுங்கிறப்போ அப்பதாங்க நின்னாரு ரச்சின் எப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்ல உள்ள வந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். அங்கேருந்து கேமை பொறுமையா எடுத்துட்டு வந்தவர். கரெக்டா அந்த விக்னேஷ் புத்தூர் அவர் தான் நல்லா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு ஒரு 2 சிக்ஸஸ் அடிச்சாரு. அங்கிட்டு ரவீந்திர ஜடேஜா வந்து இந்த ட்ரெண்ட் போல்ட்டோட ஓவரில் கொஞ்சம் கேமை மாத்தினாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் வந்து ரச்சின் ரவீந்திராவே முடிச்சிட்டாரு. அதான் எப்பயும் போலதான் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை 19.1 வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். பட் என்னதான் இது சிஎஸ்கே ஜெயிச்சாலும் கம்ஃபர்டபுளா ஜெயிக்கல, அது ஒரு விஷயம். இதுல நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா ராகுல் திரிபாதி தான் ஓபன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. பட் ஒரு மேட்ச் தான், ஆனா கண்டிப்பா பண்ண விடுவாங்க. பிகாஸ் அந்த பவர் பிளேல அடிச்சு நவத்தணும்ட்டு தான் அனுப்புறாங்கிறத மாதிரி தான் மைக்கேல் ஹசின் சொல்லியிருந்தாரு. நம்மளோட ருத்ராஜ் ஐகாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. எஸ், அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபக் கூடாவோட ரோல் அவர் பெருசா வந்து நல்லா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த இடம் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க கான்வேயை உள்ள எடுத்துட்டு வரலாம். சாம் கரன் கண்டிப்பா சேப்பாக் பிச்சுக்கு தேவையில்லை. நான் முன்னாடியிலேருந்தே வீடியோஸ்ல அதான் சொல்லுவேன், நீங்க வேற பிச்சுக்கு போறப்போ நீங்க சாம் கரனையோ இல்ல எல்லிஸையோ ஆடலாம்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆப்வியஸ்லி அதுவும் கொஞ்சம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து சேப்பாக்ல தான் அடுத்த மேட்சோ. ஸோ ஓவர்
ஓவராலா ஒரு நல்ல வெற்றி. அண்ட் 12 வருஷத்துக்கு மேல வந்து மும்பை இந்தியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்லை, அது இன்னும் தொடருது. இதுல கொஞ்சம் பார்க்க வேண்டியதுன்னா அந்த விக்னேஷ் புத்தூர் ஒரு சின்ன பையன், ஒரு 24 வயசு பையன், வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர், சூப்பரா பவுலிங் போட்டான். தோனி பாராட்டினாரு சீரியஸ்லி அவனை அங்க நிக்க வச்சு. அண்ட் நம்மளோட ரச்சின் ரவீந்திராவோட இன்னிங்ஸ் செமையா இருந்துச்சு. ருத்ராஜ் ஜெய்க்வாட்டோட இன்னிங்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. அவர் தான் சூரியகுமாரே சொல்லியிருந்தாரு, அவர் தான் கேமை எடுத்துட்டாரு எங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஒரு சில பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஒரு சில பார்க்க வேண்டிய நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேம் ஆர்சிபியோட தி சோ கால்ட் எல் கிளாசிகோ எஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால நான் சொல்றேன். ஓகே, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, இந்த சிஎஸ்கே விஸ் எம்ஐ மேட்ச் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சேப்பாக் போனீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எங்க வைப் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கரெக்டா எம்எஸ் வர்றப்போ அந்த பாட்டு பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு போட்டு ஒரு மாதிரி அந்த பாட்டே கேட்காத அளவுக்கு 122 டெசிமல்ஸ்ல கத்திருக்காங்க எல்லாரும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான விஷயம். ஓகேங்க, ஓவராலா சென்னை ஜெயிச்சிட்டாங்க. பார்க்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குதான். அண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மதியமும் ஒரு சூப்பரான மேட்ச், ஈவினிங்கும் ஒரு சூப்பரான மேட்ச். அண்டு பார்ப்போம் இதுக்கு அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த அளவுக்கு மூவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நூர் அகமது அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சாங்க. 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸுக்கு அவர் ரொம்ப நல்லா சூட் ஆவார். அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த டேல ஒரு நல்ல பாசிட்டிவா இந்த ஐபிஎல் சென்னை ஃபேன்ஸுக்கு ஆரம்பிச்சிருக்கு. பாப்போம் போக போக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பேக் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே மணி.